ஒரு சோதனை 2 சோதனை இல்லை. என்னப்பா சொல்றேன், எனக்கு கிடைச்ச அப்பனும் சரியில்லை அவர் சொல்றாரு, எனக்கு கிடைச்ச அம்மாவும் சரியில்லை அப்படிங்கிறார். அப்புறம் எனக்கு கூட பிறந்தவங்களும் சரியில்லை, 2 சகோதரிகள் அவங்களும் சரியில்லை. ஒழுங்கா நான் வளரும் போதும் ஜாலியா வளரல, வளர்ந்து இப்ப வியாபாரத்துக்கு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அதுலேயும் எனக்கு ஒரு ஜாலியா இல்லை. சம்பாதிக்கிற காசை எல்லாம் அம்மா அத்தாவுக்கும் தங்கச்சிகளுக்கு செலவு வச்சே போய் தொலையுது. எவ்வளவுதான் மனுஷன் உழைக்கிறது? ஏன் என்னன்னா அதான் நல்லா வைக்கவே மாட்டானா, வாழ்நாள கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்ற. நான் சொன்னேன், என்ன உங்க அப்பா அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. அவர் சொல்றாரு, இல்லை என்ன அவங்க சொன்னார், சில விஷயங்கள்லாம் சொன்னார். நான் சொன்னேன், உண்மையா மோசமான அப்பா அம்மாவா இருந்திருந்தா முதல்ல நம்ம கருத்து நினைச்சு கொண்டிருப்போம், அந்த வயசுலயே போய் சேர்றாங்க. ஆனா உங்களை வாழ வச்சாங்க பாருங்க, உன்னை வளர்த்துனாங்க பாருங்க, இதுவே எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவருக்கு ஞாபகத்துகளை பத்தி எந்த உணர்வுமே இல்லை. அவங்க வாங்கப்பா, அவங்களுக்கு முதல்ல விளக்க வேண்டிய செய்தி நிறையா இருக்குன்னு சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் வரேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப மனுஷன் ஒரு சில கஷ்டங்கள் வந்த உடனே, கொஞ்சோடு கஷ்டம் வந்த உடனே, எனக்கு என்ன இந்த கஷ்டம், நான் நல்லவனாச்சே, எனக்கா இந்த கஷ்டம், என் வாழ்நாள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு எண்ணுகிறான் மனிதனுடைய நிலைமை. ஆனா உண்மையில நம்மள அல்லாஹ் ராஜா மாதிரி வச்சிருக்க, சாதாரண இல்லை, ரொம்ப சிறப்பான மனிதன் இருக்கிறோம். ஒவ்வொரு நியமத்தும் நாம அதை அனுபவிக்காததுனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில தக்சீம் பாடத்துக்கு வரல, நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், ஏப்பா வரல, காய்ச்சலா, தலைவலியா? காய்ச்சல் இல்லை, தலைவலி இல்லை, வயிற்று வலியா? வயிற்று இல்லை, பேதி இல்லை, என்ன காரணம்? இந்த இடத்துக்கு ஒரு கொப்பளமா பெருசா வந்துச்சா, வாயே பேச முடியலையா அப்படின்னா, ஒரே ஒரு கொப்பளத்தை வச்சு ஒரு பாடத்துக்கு வர முடியாம அந்த ஆக்குறாங்க. நேற்று டாக்டருக்கு சர்க்காரை கூட்டிக்கிட்டு டாக்டர் போயிருந்தோம். நேற்று சர்க்காருக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கை கால் மரப்பாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொன்னாங்க. நேற்று காலையில் நீரோ ஃபவுண்டேஷன் கூட்டுவோம், எல்லாம் பரிபூர்ண சலாமத்தை தருவாங்க. இப்போ எம்ஆர்ஐ கூட்டு போயாச்சு, எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ கூட்டு போய் பக்கத்தில் அங்கே முன்னாடி அங்கே உட்கார வச்சு, அப்போ அவங்க பக்கத்தில் நாமக்கலில் இருந்தும் ஒரு தாயும் அவங்களுடைய மகளும் பேத்தியும் வந்திருந்தாங்க. வயசானவங்க யாருக்காவது எடுப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா அந்த பேத்தியை தான் வீல் சேர் தட்டுவாங்க. ஒரு 16 வயசு இது தட்டு வராங்களே பார்த்தா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வந்ததோட மூளையை பாதிச்சிருச்சு, மூளையை அடிச்சிருச்சு. அதுக்கு நாங்கள் 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதுல என்னமோ ஆகி இந்த 2 மூட்டு இருக்கு இல்லையா, இரும்பு மூட்டு, அந்த 2 மூட்டு தேஞ்சு போய் சுத்தமா இல்லாம போச்சு. யோசிச்சு பாருங்க, நமக்கு தான் காய்ச்சல் வருது, தலைவலி வருது, எல்லாம் வருது, நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகலையே, சந்தோஷமா வச்சிருக்காங்க. ஓடி திரிய வேண்டிய வெறும் 16-17 வயசு ஒரு புள்ள, ரொம்ப அழகான ஒரு புள்ள. அந்த புள்ள இப்ப எதிர்த்து நின்றா ஒரு சைடு கீழே நிக்குது. என்னங்க எந்திரிச்சு நிக்க வச்சாங்கன்னா ஒரு கால், ஏன்னா இந்த மூட்டு கொஞ்சம் இருக்குது, இந்த பக்கம் சுத்தமா போய் 2 மூட்டு ஒன்று சேர்ந்துருச்சு. அதனால இப்படி கீழே வச்சு பாப்பா அந்த புள்ள. இப்ப நாங்க 2 மூட்டையும் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போறோம். ஒரு மூட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க, 2 மூட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. சென்னைக்கு போலான்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்ஐ எடுத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்டு சொன்னாங்க,
அல்லா என்னை 80 வருஷமா நல்லா வச்சிருக்கான்ப்பா, சந்தோஷமா வச்சிருக்கான்ப்பா, என்ன சிறப்பா வச்சிருக்காங்க. சக்கரத்தை சொன்னா அது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கு. இதற்கு பின்னாடி சர்க்காருக்கு அடுத்த அவங்க வர்றாங்க, நல்லா நல்லது அல்லா இந்த மாதிரி நிலைமையில என்ன ஆகுது, எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிற, எவ்வளவு அற்புதமா வச்சிருக்கிற, நமக்கு தானே காய்ச்சல் வருது, நமக்கு தானே தலைவலி வருது. ஒவ்வொரு ஞானத்தும் அல்லா நமக்கு எவ்வளவு ஞானத்துகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். நாம் அதை பக்கம் கொஞ்சம் கூட கவனமே செலுத்தல. நாம் அல்லா மேல குறையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன இப்படி ஆக்கிட்டானே அப்படி ஆக்கிட்டானே, ஒன்னு அல்லாஹ் நினைச்சிருந்தா ரோட்ல போட்டு சட்னி ஆக்கிடும். நாம் அல்லாஹ் மறந்தது இவ்வளவு ஞானத்துகள் அல்லாஹ் தந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட அதன் பக்கம் நம்ம சிந்தனை நாம கவனம் இல்லாம பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, நிஅமத்தான், ரெண்டு நிஅமத்துகள், மக்பூன் ஃபீமா கதீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமான நபர்கள் அதன் மீது பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார். மக்பூன் சொன்னா கபின் சொன்னாக்கா, அதாவது அதன் பக்கம் சிந்தனையே இல்லை, அது ஒரு பொருட்டாவே கருதல. அப்படிப்பட்டதாய் நீ நினைக்கிறாய், இந்த ஞாபகத்துக்காக நீ அடைய வேண்டியது வரும் ஒரு கட்டத்தில். சாதாரணமாக ஒரு பொருள் லேசா கிடைக்கும் போது நமக்கு அதுக்கான மதிப்பு தெரியுது இல்லை. ஒரு பொருள் லேசா கிடைக்கும் போது அதுக்கான மதிப்பு என்ன நமக்கு தெரியுது இல்லை. ஆனா அந்த வஸ்து கிடைக்காமல் போகும்போது அலைகிறோம் அல்லவா. இப்போ ஒவ்வொரு நேரம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செலுத்துறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம குர்ஆன் ஓதி இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி பயான் செஞ்சிருக்கிறோம். ஏன் பயான் செஞ்சிருக்கோம்? அல்லாஹ் குர்ஆன் ஓத வச்சா எத்தனையோ பயான் செய்ய வச்சிருக்காங்க. ஆனா அதுலாம் இல்லாத ஒரு இப்ப எனக்கு இப்ப இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து பாடம் நடத்தினா அல்லது குர்ஆன் ஓதனா அல்லாஹ் இன்பத்தரா, யா அல்லாஹ் இந்த வாய் பேச முடியாதவனா ஆக்காம நீ வாய் பேச வச்சே அல்லா. அதெல்லாம் முடியாது. டாக்டர் சொல்றாரு, போறேன், டாக்டர் சொல்றாரு, ஒரு அல்காமா தான் வந்தாங்க, நீ பெரிய டாக்டர் புரிஞ்சுட்டாங்க சார், உங்களுக்கு வழியே இல்லை, நீங்க வாழ்நாள் இல்லை, இனிமேல் வந்து சவுண்டு போட்டு பேசவே கூடாது, முடிச்சு அவ்வளவுதான், உங்களுக்கு முடிச்சு இதோ நிப்பாட்டிக்க, இனிமேல் நீங்க சவுண்ட் போட்டு பேசுறதுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, பாடமா நீ நடத்தவே முடியாது. அல்லாஹ் திரும்பவும் பேச வச்சாங்க, இல்லாம வாங்கி கொடுத்தாங்க. இயற்கைக்கு போல வந்தாங்க கூட பார்த்தாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்குமா, அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இயற்கை படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்குமா, புரியும் வருமா, எதனால வந்துச்சு, என்ன ஆச்சரியமா கேள்வி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எந்த ஆச்சரியத்தையும் ஆச்சரியமா மாத்தி காட்டினாங்க. ஆனா நம்மள அந்த ஒரு கஷ்டம் வரும்போது சிகத்தை நோக்கி தேடினோமே, சிவா கிடைக்கிறதா எதையாவது ஒரு மூலமா எல்லா வைத்தியமும், இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி, சித்தா போனோம். சித்தா மெடிசன் 4 போனோம், 3 வைத்தியம் வச்சிருக்காங்க. சித்தா வச்சிருக்கான், அதுக்கப்புறம் ஹோமியோபதி வச்சிருக்கான், அதுக்கப்புறம் நேச்சுரலாஜி வச்சிருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் போ. ஆனா சேஃப்டி ஒரு பைசா என்ன தெரியுங்களா, எந்த ரூம் உள்ள போனாலும் சர்க்காரு அவங்கள பார்க்க வைக்கல, இந்த நிஸ்பத்திலிருந்து என் தேவை நிறைவேற்றுவது யாரும் இல்லை, பார்க்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தான். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாலும் சரி, பயான் செய்ய ஆரம்பிச்சாலும் பாடகர் டேய் இது ஓ பொண்ணே நினைச்சுக்காது, நான் பிச்சை போடுறதுதான் வச்சுக்க, பிச்சை போடுறதுதான் வச்சுக்க. ஒரு தொண்டைக்கு இவ்வளவுனா, நம்ம கால் என்ன, நம்ம மூளை என்ன, நம்ம ஹார்ட் என்ன, அல்லாஹ் அக்பர், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். உங்க கண்ணு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நம்ம காது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? நாம தான் அதை கேட்க வச்சுட்டு இருக்கிறோமா? அல்ல காது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காது நம்ம இஷ்டத்துக்கு கேட்குதா, அல்லாஹ் இஷ்டத்துக்கு கேட்குதா? கண்ணு நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம கண்ணை பார்க்கறேன், தேவைப்பட்டா முடிக்க பார்க்கல இல்லையா?
இப்ப நான் பேசுறத கேட்கக்கூடாது. முடியும் பேசுமா? முடியுமா? பேசக்கூடாது, முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு திரை வச்சால, காதுக்கு திரை வைக்கல. கண்ணுக்கு திரை வச்சால மோலா தஆலா, காதுக்கு திரை வைக்கல பாருங்க. வைக்கல இல்ல மோலா கேளுங்க. பகல் முழுசு நாமெல்லாம் கொஞ்சம் பால் சவுண்ட் வந்தா கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு இதா இருக்கு சொல்றோமா இல்லைங்களா? அங்கேயே பக்கத்துல தூங்குறாங்க. எத்தனை லாரி போகுது, என்னைக்காவது தூங்க கட்டிச்சா கூட கிடவே இல்லை பாருங்க. ஆனா அந்த காதை எப்ப கேட்க வேணுமோ அப்ப கேட்க வச்சதும் போல, அவர் தூங்குறதுக்காக கேட்க வைக்காம இருந்ததும் போல, தூங்க வைக்காம இருந்ததும் போல. நீ நினைக்கிற காதை நீ கேட்கிற எங்காவது நாங்க இல்லவே இல்லை. ஒரு காதை கொடுத்தது போல, எப்ப கேட்க வைக்கணுமோ கேட்க வச்சது போல, கேட்க வைக்காம இருந்தது போல உணர்வு கொண்டு வரும். நம்ம காது இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன நியமத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை சதா அந்த உணர்வோடு இருந்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் திக்ரு. அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறது தான் என்ன திக்ரு. திக்ருனா வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திக்ரு மிக பிரமாண்டமானது, மிக உயர்ந்ததுன்னு சொல்றோமே. நாம என்ன வரைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய திக்ருடைய தஸ்பீஹ் பண்ணி தூக்குறதுக்கு பேர் திக்ரு இல்லை. தஸ்பீஹ் பண்ணி தூக்குறதுக்கு பேரு திக்ரா இல்ல. தஸ்பீஹ் பண்ணி தூக்குனா அது பேரு தஸ்பீஹ் பண்ணி தூக்கிட்டாருன்னா அவர் பெரிய முதாக்கிர் இல்லவே இல்லை. உனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் அல்லாஹ் நியமத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோ ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சுக்கிட்டே இரு. ரப்பே எல்லாம் நீ கொடுத்ததல்லா, இது ரப்பே நீ கொடுத்ததல்லா, ரப்பே நீ கொடுத்ததல்லா, ரப்பே நீ கொடுத்ததல்லா சொல்லிக்கிட்டே இருக்க, நினைச்சுக்கிட்டே இருக்க. அது பேர் தான் இருக்கு. நாம வாயால சொல்லணும் அவசியம் இல்லைங்களா? வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன ஒரு விஷயம். நீ காலையில வீடுன்னு சொல்றாங்க, புண்ண பால் குடிக்க மாட்டேங்க. நான் எவ்வளோ கொடுத்து பார்த்து குடிக்கவே இல்லைங்கிறாங்க. இப்போ நான் கோபமாய் என்ன இப்படி பண்ணீங்க கொடு அப்படின்னு குழந்தை படைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நாம உட்காந்து ஒரு வாங்கி வாங்கி கொண்டு போன்றதா ஒன்றும் உடனே அல்லாட்டு ஒரு நிமிஷம் அல்ல இந்த பாலை குடிக்க வச்சுட்டா ஈஸியா முடிச்சுட்டா என் வேலை ஈஸி, கஷ்டமாச்சுன்னா என் வேலை கஷ்டம். இப்ப இந்த பாலை குடிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைகளை குடிக்க வைக்கக்கூடிய திறமை எனக்கு இல்லை. பிள்ளைய குடிக்க வைக்கக்கூடிய திறமை எனக்கு இல்லை. ரப்பே உனக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லை. ரப்பே நீ நினைச்சா ஒரு வினாடியில குடிக்கவும் வச்சிடலாம், நீ நினைச்சா ஓரி ஆடும் வைக்கலாம். ரப்பே ஓகையில தான் ரப்பே இருக்கா, ரப்பே லேசாக்கந்தா அப்படின்னு ஒரு நிமிஷம் அல்லாட்ட ஒரு மூத்தாஜ் ஆயிட்டு மாலை வாங்கி சரி சரி மாமா பண்ணிங்களா மாலை குடிச்சுட்டியா குடிச்சுக்கோ, மேலே படுத்துக்கிறியா ஒரு நிமிஷத்துக்கு குடிச்சிருச்சு. நான் அவங்க சொல்றேன் உங்கள்கிட்ட மட்டும் தான் குடிக்குது, என்கிட்ட தான் ஒரு எடுத்துக்கு ஒரு எடுத்து தான் செய்யும். அது குழந்தையுடைய குணம், அது அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா ஒரு வினாடி அல்லாட்ட நீ முத்தாஜ் ஆனீங்க, அதுக்கெல்லாம் கொடுத்த பரிசு, அதுக்கெல்லாம் கொடுத்த பரிசு. நாம அல்லாட்ட முத்தாஜ் ஆகிறோம்டா. நாம ஒவ்வொரு வினாடியும் அல்லாதானம் தேவையை பூர்த்தி செய்கிறான். அந்த உணர்வை கொண்டு வாங்க. எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எந்த நேரமும் நமக்கு சொந்தம் அல்ல. எந்த நேரமும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு விளங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லைன்னா அல்லாஹ் மறந்துடும், இல்லைன்னா அல்லாஹ் மறந்துடும். அதனால நம்ம ஷேகுமார்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் சாப்பிட உட்காந்தீங்களா, கையில் குவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. ஏன் சொல்லி கொடுத்தாங்களா? சாப்பிட உட்காந்த போது திக்ரு செய்யணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தாங்களா? அதுக்காக இல்லை, நம்ம உணர்வை தூண்டுவதற்காக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சாப்பிடும் போது மொத்தத்தில் ஒரு 10 தடவை சொல்றோம், சாப்பாடு கொடுத்தவன் யாரும் இல்லை, உணவு சுவை கொடுத்தவன் யாரும் இல்லை, அந்த உணவை ஊட்டி விட்டவன் யாரும் இல்லை, அதை செரிமான ஆக்க வைத்தவன் யாரும் இல்லை. ஒரு 10 தடவை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை தடவை சொல்றோமா? 10 தடவை சொல்றோம். இந்த 10 தடவை செஞ்சுட்டா போதுமா? 10 வாய் தான் சாப்பிட்டோமா, இல்ல 10 சோறு தான் சாப்பிட்டோமா? இல்லையே.
எவ்வளோ சோறு சாப்பிட்றோம். அப்போ ஒவ்வொரு சோறுக்கு செய்யணும்ல. ஆனா ஏன் நம்ம 10 தடவை சொல்றோம்? 10 தடவை நாவுல சொல்லு, 10,000 தடவை உணர்வுல வச்சுக்கோ. அதுக்கு பேர் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த நியமத்துகளை செஞ்சா கொஞ்சம் யோசிச்சோம்னா அல்லாஹ்வின் மீது நாராஜ் வரவே வராது. இவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். சர்க்கார் என்னுடைய திறமை இல்லை மக்கள்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு வஸ்து கிடைச்சா சந்தோஷம் வரும், ஒரு வஸ்து போயிடுச்சுன்னா கவலை வரும். ஆனா முஸ்லீமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தொகை காசு காணாம போச்சு. எப்படி காணாம போச்சுன்னு தெரியல, அதை யார் எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. சேக்குடி பிச்சையில் அதை அவங்களுக்கு சதா நீ எடுத்து வச்சாச்சு. நேற்று ஒரு தொகை நேற்று காணாம போச்சா, இன்னைக்கு போச்சா, இன்னைக்கு காலைதான் பார்த்தேன். இன்னைக்கு நேற்று ஒரு தொகை காணாம ஆச்சுங்களா. என் வீட்டு வேலைக்காரம்மா தெரிஞ்ச ஒண்ணு காசு வேலையா போச்சு. எனக்குலாம் என்ன பதவி நீங்க சிரிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையில எனக்கு அந்த காசு காணாம போன வச்சு கவலையே வரல. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த காசை கொடுத்தது நீதான் இருந்தேன். நான் உண்மையா காசு காணாம போனேன். இதுதான் துவா செஞ்சேன். பிச்சையில யாருந்தா இந்த காசு என்னத்திலிருந்து என்னை விட தேவையான ஒருவருக்கு நீ கொடுத்து விட்டாய், அவ்வளவுதான். இதுல போய் ஏறப்ப என் காசு காணாம போச்சு, நான் என்ன உனக்கு பண்ணேன், என்ன உனக்கு துரோகம் பண்ணேன், என்ன எனக்கு காசு காணாம போகுது, எனக்கு நஷ்டமா ஏற்படுத்துறியே. நீ செஞ்ச அயோக்கியத்திற்கு ஒன்னையே இல்லாம ஆக்கணும், காசை இல்லாம ஆக்கணும், அதோட விட்டுக்கோ. நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு ஒன்னை இல்லாம ஆக்கி இருக்கணும், குடும்பத்தை இல்லாம ஆக்கி இருக்கணும், உன் மானம் மரியாதை இல்லாம போக்கி இருக்கணும், போராட்டத்துல மேல கல்லறை சிறுமர் ஆக்கி இருக்கணும். அல்லாஹ் போராட்டத்துல கண்ணியத்தை வச்சு கொஞ்சம் காசு எடுத்துட்டேன், அவ்வளவுதானே. இதுக்கு நீ பெருசா வருவ, சண்டை போடுவ. அல்லாஹ் சுக்குதான் செய்ய வச்சான். செய்ய பிச்சை அதை ஒரு ஞாபகத்தா தான் கருத வச்சான். அல்லாஹ் நீ சின்னதை எடுக்கிற ஒரு ஞாபகத்து இருக்கும்டா. ஆனா கொஞ்சம் காசு எடுத்துட்டாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உங்களை கஷ்டப்பட வச்சாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது நோய் கொடுத்தாங்க, கவலைப்படாதீங்க. அல்ல அதை விட சிறந்து தருவான், கவலைப்படாது. உதாரணம் சொல்றேன் கேட்டுங்க. ஃபரீத் இருக்காரு, போன வாரம் அவருடைய கண்ணாடி உடஞ்சு போச்சு ஆச்சுங்களா. அது 1.4 பவர் 1.5 பவர், ஒரு பக்கம் 1.4 இன்னொரு பக்கம் 1.5 பவர் கண்ணாடி உடஞ்சு போச்சு. இப்ப கண்ணாடி உடஞ்சு போச்சுங்கிறது துக்கமான செய்தியா இல்லையா? உண்மைதானுங்க. கண்ணாடி உடஞ்சு போச்சுங்கிறது என்ன துக்கமான செய்தி தானே. என்ன சின்னது சின்ன பொருள், இதே பெருசா வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதாரணம் சின்னதாக காட்டுங்க. கண்ணாடி உடஞ்சு போச்சு ஆச்சுங்களா. கண்ணாடி அடுத்தது மாற்றணும். சார் காயிலாக மாற்ற சொல்லியாச்சு. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அவரை நான் சொல்ல அவரை தான் போனேன் டெஸ்ட் பண்ண போறேன். போனா டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு 1.4 1.5 இருந்தது, இப்போ வெறும் 50 பாயிண்ட் தான், 0.5 பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க 1.4 1.5 கண்ணாடி போட்டாதப்ப வெறும் 0.5 கண்ணாடி போட்டா போதும், இதையும் போட்டேரு அடுத்து இல்லை இது போட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1.4 1.5 இப்போ எவ்வளோ வந்துருச்சு, வெறும் 0.5 அப்படிங்கிற கண்ணாடிக்கு வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, கண்ணாடி உடையாம இருந்தது, கண்ணாடி உடையாம இருந்தா இன்னும் என்ன போட்டு இருப்பாரு, அந்த உடையாம போட்டு இருந்திருப்பாரு. அப்ப அல்லாஹ் தான அந்த கண்ணாடி உடைச்சதான் ரஹ்மத்து. கண்ணாடிய உடைக்க வச்சானே அதுதான் உனக்கு ரஹ்மத்து. உடைக்காம இருந்திருந்தாதான் ஆபத்து. நீ அதே போட்டு உட்கார்ந்துருப்ப. பவர் கம்மியாகிட்டு போது பவர் அதிகமாக போடக்கூடாது. பவர் அதிகமாகிடுச்சுடா உனக்கு, கம்மியாயிடுச்சு, அதிகமாக போடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் உடைக்க வச்சு கம்மியாக்குறான். அந்த மாதிரி ரப்புத்தாலா நமக்கு ஒரு சோதனையை தர்றானா அதுலயும் கைதா இருக்கும். இவ்வளவு நாள் நல்லா வாழ வச்சா இப்ப கெட்டதை வாழ வச்சு போனா இவ்வளவு நாள் நல்லா வாழ வச்சிருந்து நாம அல்லாஹ்வின் மீது நாராஜ், அல்லாஹ்வின் மீது கோபம் ஏன் வருது அப்படின்னா நம்மிடத்துல உண்மையா அல்லாஹ்வுடைய ஞானத்துகளை விளங்காமை தான் காரணம். 2 ஞாபகம் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞாபகத்தானி, இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹதீஸை
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ். நிஅமத்தான், ரெண்டு நிஅமத்துகள், மக்பூருன் ஃபீஹிமா கதீருன் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதில் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள், மறதியாளர்களாக இருக்கிறார்கள், கட்டும் காணாமல் இருக்கிறார்கள், சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறாங்க, அதை உணர்றாங்க இல்லையா? அவர்களில் ஒருவராக நீ மாற வேண்டும். ஒண்ணுன்னா அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். சிஹத்துல என்னமா? அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியம். ஒவ்வொரு ஆரோக்கியமும் எனக்கு ஒரு நோயை விட்டு அல்லாஹ்வை காப்பாத்திருக்கான். ஒவ்வொரு ஆரோக்கியங்களா நம்ம ஒரு நோயை விட்டும் அல்லாஹ் காப்பாத்திருக்கான். கண்ணாடி போடாமல் இருக்கணும், கூட்டுத்தன்மை விட்டு அல்லாஹ் காப்பாத்திருக்கான். நம்ம காப்பாத்திருக்கோம். செவுட்டு மிஷின் வைக்கிறது விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருக்கான். ஊமையாருக்கு அல்லாஹ் பாதுகாத்துருக்கிறான். நல்லபடியா நமக்கு நரம்புல மூளைகள் ரத்தம் போற வைக்க நல்லபடியா வச்சிருக்கிறான். நேற்று ஒரு பெண்ணை ஒரு பொம்பளை கூட்டு வந்தாங்க. சர்க்காருக்கு எம்ஆர்ஐ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நடுவு திடீர்னு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சார் நீங்கள் எழுந்துருவீங்களா சார், அவசரமாக ஒரு கேஸ் நாங்கள் பார்க்கணும். என்ன ஒரு அம்மா ஒரு 40 வயசு இருக்கும், 50 வயசு கூட இருக்கும். அந்த அம்மா திடீர்னு கை இழுத்துருச்சு. கை இப்படி இழுத்துச்சு, அந்த கை இப்படி வந்த கை திருப்பி வரமாட்டேன், அப்படி இருந்துச்சு, இப்படி நிற்குது அந்த கை. அந்த அம்மா இப்படி வச்சுட்டே வருது அந்த கையை. நீ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை இப்படி வச்சுட்டே வரமா கால் நல்லா என்ன. உடனே டாக்டர் பார்த்து சொல்றாரு, இது ஏதோ மூளையில ரத்தம் ஸ்டோக் ஆயிடுச்சு, அடைச்சிருச்சு. 4 மணி நேரம் டைம். இந்த 4 மணி நேரத்துக்குள்ள 20,000 ரூபாய்க்கு ஊசியை போட்டா இந்த அம்மாவுடைய மூளை திருப்பி வேலை செய்யலாம். இல்லைன்னா வாழ்நாள இந்த கையை வேலை செய்யாம போயிடும், அல்லது அடுத்து கால் வேலை செய்யாம போயிடும், அல்லது அந்த அம்மா மூத்த அவங்க. அதனால உடனடியே எம்ஆர்ஐ பண்ணணும். உடனே சர்க்கார் இறங்குங்க அப்படின்னு ஒன்று சர்க்கார் கஷ்டப்பட்டு அவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக வேண்டி இறங்கி வெளியே திரும்பி உட்காந்துருந்தா அந்த அம்மாவை பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் போய் சர்க்கார் கஷ்டப்பட்டு ஏற்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி ஆகலையே. சலாமத்தா சிஹத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சிஹத் எப்பெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ கவனிங்க, அந்த சிஹத்தின் மீது கவனம் நமக்கு தேவை. ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது என்ன? அல் ஃபராக், ஓய்வு. ஓய்வு என்னமா? கொஞ்ச நேரம் சும்மா ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த ரிலாக்ஸ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஞாபகம். கொஞ்ச நேரம் ஓய்வா இருக்கும். நாம நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தா அப்படி படுத்துக்கலாம், படுத்து கிடக்கிறாங்க. ஆரிஃபீன்கள் கொஞ்ச நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஓய்வு கிடைச்சா என்ன செய்யும்? ஓய்வு நேரங்கள் கொஞ்சம் கிடைச்சாலும் அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? ஓய்வு நேரத்தை படுப்பதற்காக இந்த ஓய்வு நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன். நல்லா நீயத்தை மாத்திக்கணும். நிஜமா ஒரு சின்ன விஷயத்த நீயத்தை மாத்திக்கிறோம். படுப்பதற்காக நான் இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துகிறேன். சொல்ற மாதிரிங்களா? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அமர்வதற்காக இந்த ஓய்வு நேரத்தை வேற இல்லாத நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதோ, பாடம் படிக்கிறதோ, இதெல்லாம் இல்லாத நேரம். ஓய்வு நேரத்தை எதுக்கு பயன்படுத்தணுமா? ஓய்வு நேரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த நேரத்தை நான் அல்லாஹ்வின் திக்ருக்காக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி படுத்துட்டீங்க. அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க. நினைச்சிட்டு அல்லாஹ் இல்லாஹ் இல்லைன்னா திக்ரு செஞ்சு படுத்துக்கோங்க. ஓய்வு எடுத்த நன்மையும் கிடைச்சிடும், திக்ரு செஞ்ச நன்மையும் கிடைச்சிடும். ஓய்வு எடுத்த நன்மையும் கிடைச்சிடும், திக்ரு செஞ்ச நன்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஃபஇதா ஃபரகுத ஃபன்சப், உங்களுக்கு ஓய்வு கிடைத்தால் ரப்பின் பக்கம் நீங்கள் முன்னேறுங்கள். வைலா ரப்பிக ஃபர்கப், உன் ரப்பின் பக்கம் நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள். ரப்பின் பக்கம் சேரணும், ரப்பை திக்ர் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் நம்மள வரணும்.
ஆசை வரணும். அதுக்கு என்ன வழி? நாம் அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்த வேண்டும். எந்த ஓய்வு நேரத்தில் வீணா, ஆனா இன்னைக்கு நமக்கு நேரங்கள் வீணாகுதல் அப்படிங்கிறது இருக்குங்களே, நிறைய நடக்குது. அதனால நாம் அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும். நாம சதா நேரம் எந்த நேரம் கிடைச்சாலும் சரி, கொஞ்ச நேரம் கிடைச்சா ஜிக்ர் செய்யும் அல்லது நாயாக ஜிக்ர் செய்யும். இல்ல உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்துக்கு நினைச்சா இதை கொடுத்தி எல்லாம் நன்றி இல்லை, இதை கொடுத்தி எல்லாம் நன்றி இல்லை. கொஞ்சம் நெஞ்சமாக எல்லாம் கூட்டான் நம்ம கொடுத்த மாதிரி எல்லாம் வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அது நான் மாணவர்கள் சொல்றது, நானும் ஓதுற காலத்துல இந்த மாதிரி சாப்பிடலாம் இல்லைப்பா, இந்த மாதிரி ஃபேன் கிடையாது, இந்த மாதிரி லைட்டு கிடையாது. நான் திண்டுக்கல்ல ஓதும்போது நான் மாணவர்கள் கேட்டேன், மாணவர்கள் யதார்த்தமாக கேட்டேன், எப்பா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் கொசு அடிச்சா எவ்வளோ கொசு அடிக்கலான்னு கேட்டேன். எவ்வளோ கொசு அடிக்கலான்னு? நம்ம 20 கொசு அடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக 30 கொசு அடிக்கலாம். அதான் நம்ம இங்கே இருக்கோம். என்னப்பா நான் ஓதுற காலத்தில் இருந்தாலே அசல் தொகுத்து உட்காந்து எனக்கு சின்ன பிள்ளைங்க இன்சோர காலத்தில் உட்காந்து கொசு அடிக்கிறது ஒரு விளையாட்டு. கொசு அடிக்கிறது ஒரு விளையாட்டு. கால் நீட்டி வச்சாக்கா அப்படி உட்காரும், பட்டுன்னு அடிச்சாக்கா விழுவும். குறைஞ்சது அசர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்துல மகரி 10 நிமிஷம் முன்னாடி போகணும் இல்லையா, அதுக்கு இடையில ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அப்படி கால் நீட்டி வச்சு பட்டுன்னு அடிச்சு ஒரு 600 கொசு செத்து. 600-700 கொசு எந்த நேரத்துல? இந்த மகரி நேரத்துக்குள்ள கால் அடிச்சு. அப்ப நைட்ல எவ்வளவு இருக்கு பாரு, அப்படி மூணு ஒரு படையாட்ட இவ்வளவு பெருசு வரும். அப்படியே பார்த்து படத்துல பார்த்து அது 2 லட்சம் கொசு. அந்த மாதிரி ஒரு கொசு ஒரு சைஸ் இருக்கு. இப்பயும் கூட அந்த சைஸ் தான் இருக்கும் அந்த ஊர்ல. ஒரு கொசு அவ்வளவு பெரிய கொசு, இங்கெல்லாம் அவ்வளவு பெரிய கொசு. அது குட்டி பேத்தி தான் கேட்க சின்ன. அதுக்கே உங்களுக்கு 4 ஆளை விட்டு நடுவில் 4 கொசு மேட்டு எல்லாம் வச்சுதான் படுக்கிறாங்க. என்ன ஜாலியான வாழ்க்கை தெரியுங்க நமக்கு. ஜனம் எல்லாத்துக்கும் வர ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃபேன், 2 பேருக்கு ஒரு ஃபேன், கூட 2 பேருக்கு ஒரு ஃபேன். இங்க மாதிரி வேற நீ 2 பேருக்கு ஒரு ஃபேன். அல்லாத நாங்க 16 பேருக்கு ஒரு ஃபேன். நாங்க வர காலத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணுங்களா? வாரம் முடிச்சு கறி, வாரத்துக்கு 2 பிரியாணி. இதான் ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் அல்ல ஒரு ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு தான் எனக்கு தான் 2 பேருக்கு ஒரு அல்லா தஆலா என்ன ஷார்ட்டான வாழ்க்கை, ராஜா மாதிரி வாழ்க்கை அல்லா தஆலா, கோடீஸ்வரன் மாதிரி அல்லா வாழ வச்சிருக்கான். ஆனால் நாம் அல்லாஹ்வை மறந்து கொண்டு வாழ்ந்தால் நம்மை விட அயோக்கியர்கள் வேற யாரு? எனவே அல்லாஹ்வுடைய சதா சிக்கரை நம்ம கொண்டு வரணும்னா இந்த 2ஐயும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு அல்லாஹ் என்ன ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் அந்த சிந்தனை வந்துட்டே பார்க்கறது எல்லாம் ஒவ்வொரு நோய்களையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்படியாக ஆக்கி கொள்ள வேண்டும். நான் இந்த வாரம் ஃபுல்லாக அல்லாட்ட அழுதுட்டு இருக்கிறேன். தனிமையில் உட்காரும் போதெல்லாம் அல்லாட்ட ஒரு பிள்ளைக்காக நம்ம அல்தாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவியோட சொந்த மாமாவோட புள்ள. என் பிள்ளை பார்க்கும்போது இந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. 12 வயசு புள்ள 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசுல ஒரு காய்ச்சல் வந்துச்சான். காய்ச்சல் வந்து ஒரு 10 நாள் ஆச்சு, சரியா போல. சரின்னு போய் ரத்த டெஸ்ட் எடுத்தா ரத்தத்தில் புற்றுநோய் இருக்கும் பிள்ளைக்கு இருந்தாங்க. ரத்தத்துல புற்றுநோய் இருக்கு. உடனே அவங்க மதுரையில கொண்டு போய் வச்சு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி சுத்தமா சரியா போச்சு. கூட்டு விட்டாங்க ஊருக்கு. ஒரு 6 மாசம் வீட்டில் நல்லா இருந்துச்சு. திரும்பவும் அதே மாதிரி பழைய மாதிரி இருக்குது, காய்ச்சல் வருதுன்னு சொல்லி திருப்பி போனா திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு 1 மாசம் அங்கே வச்சிருந்துட்டு இந்த புள்ள இன்னும் பொழைக்க வாய்ப்பே இல்லை, வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். அந்த பிள்ளையை பார்த்துன்னு சொல்றாங்க, அந்த புள்ள பிறந்தோம் கண்ணை திறந்தோன்னு வலி தாங்க முடியலட்டா, இந்த பக்கம் வலிக்குதா, அந்த பக்கம் உடம்பு முழுசு வலிக்குதுன்னு துடிக்குது அந்த புள்ள. 12 வயசு புள்ள. நம்மள அல்லாஹ் தஆலா என்ன சிஹத்தா சலாமத்தா தூங்க வைக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு ஷார்ட்டான நல்லபடியாக வாழ வச்சிருக்காங்க. அந்த
பிள்ளைக்காக நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு சிஹத் சலாமத்தை தருவானாக, நீண்ட ஆயுளை அந்த பிள்ளைக்கு தருவானாக, பிள்ளைக்கு சிறுமை செய்யக்கூடிய தாய் தகப்பனுக்கு சபரன் ஜமீலை தருவானாக, அவர்களுக்கு அதற்கான எல்லா பண வசதிகளையும் எல்லாம் தந்தல் புரிவானாக. நம்ம துவா செய்வோம். அதே நேரத்தில் நாம நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஆகாம எவ்வளவு சிஹத்தா சலாமத்தா நல்லபடியா அல்லா வச்சிருக்க நம்ம மறக்கலாம். அல்லா நமக்கு தானே ரத்தம் ஓடுது, நமக்கு தானே எலும்பு இருக்கு, எல்லாமே நமக்கு தானே இருக்கு. அந்த உணர்வை கொண்டு வந்தால் நம்மை விட சிறப்பானவர்களாக வேறையாது. உணவுல கஷ்டங்கள் வரதான், கஷ்டம் வரதான் வரதான் செய்யும். ஏதாவது ஒரு மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி அந்த கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா அதுக்கு நேர் மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்களை என்னீங்க, அதை கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தீங்க. அல்லாஹ் அக்பர். இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியா இருக்கு. அவ்வளவு லேசாக வச்சிருவாங்க கஷ்டங்கள். அந்த உணர்வு சதா கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்பாக்கியத்தை தந்து புரிவானாக.